ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஒருவரான மயூரம் வேதநாயகம் பிள்ளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மயூரம் வேதநாயகம் பிள்ளை இவர் பிறந்த ஆண்டு 1826 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள குளத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாரு. இவர் அறிந்த மொழிகள் தமிழ் மொழியை தவிர ஆங்கிலம், வடமொழி, பிரெஞ்சு மற்றும் லத்தீன் மொழிகள் இதெல்லாம் இவர் அறிந்த மொழிகள். இவருடைய குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராச பிள்ளை. இவர் தான் இவருடைய குரு. இவர் இவருடைய கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வியை தன்னுடைய தந்தை கிட்ட கொஞ்ச நாள் கத்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பிறந்த இடமான திருச்சியிலேயே இருந்த ஒரு திண்ணை பள்ளியில தன்னுடைய தொடக்க கல்வியை இவர் முடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்தது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளை தியாகராச பிள்ளை கிட்ட கத்துட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்ததுதான் வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் போன்ற மொழிகளை இவர் கத்துட்டு இருந்திருப்பாரு. இவருடைய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1848ல திருச்சி நீதிமன்றத்துல முதல்ல இவர் ஒரு ஆவண காப்பாளராக போய் சேர்றாரு. இவர் ஃபர்ஸ்ட் என்ன பணியில சேர்ந்திருப்பாருன்னா ஆவண காப்பாளர். அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்திலேயே மொழிபெயர்ப்பாளரா சேர்ந்திருப்பாரு. அதுக்கு அடுத்ததுதான் 1857ல தான் இவர் முதல்ல நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடியில நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அந்த பதவி என்னன்னு சொல்றாங்கன்னா முன்சீஃப் நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1858ல சீர்காழியில நீதிபதியா இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது 1860ல மாயவரத்துல நீதிபதியா போய் சேர்ந்திருப்பாரு. இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவர் முன்சீஃப் நீதிபதின்றதுல இருந்து மாவட்ட முன்சீஃபா இவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருப்பாங்க. அப்ப மாவட்ட முன்சீஃப்னா மாவட்ட நீதிபதியா இவர் சேர்ந்திருப்பாரு. வருஷம் பாத்தீங்கன்னா 1860ல இருந்து 1873க்கு இடைப்பட்ட காலத்துல இவர் நீதிபதியா இருந்திருப்பாரு. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா மாயவரம். 13 ஆண்டுகள் இங்க இவர் மாவட்ட நீதிபதியா இருந்திருப்பாரு. இங்க இவரை பெரும்பாலும் என்னன்னு சொல்றாங்கன்னா வேதநாயகம் பிள்ளைன்ற இவர் பேரை மாயவரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு பெரும்பாலானோர் அந்த மாதிரி அழைக்கிறாங்க. மாயவரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே காலப்போக்குல மயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு இவருடைய பேர் மாறி இருக்கும். இப்போ இந்த மாயவரம்ன்ற இந்த இடம் என்ன இடமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த மயிலாடுதுறை இருக்கு இல்லையா, அதுதான் முன்னாடி மாயவரமா இருந்திருக்கும். இது எப்ப பெயர் மாற்றியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982ல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இந்த பகுதியை மயிலாடுதுறை அப்படின்னு பெயர் மாற்றியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1873ல இவர் மாயவரம் பகுதியுடைய நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. 1876ல இருந்து 78க்கு இடைப்பட்ட காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல கடுமையான பஞ்சம் வந்திருக்கும். அந்த பஞ்சத்தின் போது நிறைய மக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உணவு இல்லாம நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்த இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து ஏழை மக்களுக்கு உணவளிச்சிருப்பாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா நிறைய பகுதிகளில் கஞ்சி தொட்டி அப்படின்ற ஒரு தொட்டியை ஏற்படுத்தி இருப்பாரு. அந்த தொட்டியின் மூலமா நிறைய பேருக்கு உணவளித்து நிறைய மக்களை காப்பாத்திருப்பாரு. அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதன் மூலமா தான் அவர் அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமும் அவர்கிட்ட பணம் இல்லாதப்போ நிறைய பேர்கிட்ட போயிட்டு உதவி கேட்டும் நன்கொடைய வாங்கிட்டு வந்தோம். அதன் மூலமா நிறைய மக்களுக்கு இவர் உதவி பண்ணியிருப்பாங்க.
இதை போற்றும் விதமா தான் வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவரை வந்து நீயே புருஷ மேரு அப்படின்ற ஒரு பாடலை வந்து இவரை வச்சு பாடியிருப்பாங்க. இப்ப கோபாலகிருஷ்ண பாரதியார்ன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மயூரம் வேதநாயகம் பிள்ளையோடைய நண்பர் தான் இவர். இவர் வந்து இவர் இவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து மக்களுக்கு உணவளிச்சாங்க இல்லையா, அதை வந்து போற்றும் வகையில அவர் மேல வந்து ஒரு பாடலை பாடியிருப்பாரு. அந்த பாடல் தான் வந்து நீயே புருஷ மேரு அப்படின்ற பாடல். ஓகேவா? அப்போ மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் மேல நீயே புருஷ மேரு அப்படின்ற பாடலை பாடியது யார் அப்படின்னு கேட்கலாம். கோபாலகிருஷ்ண பாரதியார். அதுக்கு அடுத்தது பாருங்க, 1869ல பெண்களுக்கான ஒரு தனி பள்ளியை வந்து இவர் நிறுவியிருப்பாரு. இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல்ல பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட தனி பள்ளி இது. அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1869. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மாயவரத்துல தான் வந்து தொடங்கியிருப்பாரு. இதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட கேர்ள்ஸ் ஸ்கூலு. அதுக்கு அடுத்தது பாருங்க, இவருடைய முக்கிய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் கல்வி மற்றும் பெண் விடுதலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அதோட குழந்தை திருமணம், வரதட்சணை முறை ஒழிப்பு, விதவை கோலம் இது எல்லாத்தையும் வந்து கடுமையா வந்து எதிர்த்திருப்பாரு. அதோட திருமணமான பெண்களுக்கு கண்டிப்பா வந்து சொத்துரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர் தான். அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுடைய சொத்துல ஒரு பகுதியை வந்து மனைவிக்கு வந்து கண்டிப்பா தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து கணவன் இறந்துட்டா அந்த விதவை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து ஆதரவு இல்லாம இருந்தாங்க, துன்பப்படுத்தப்பட்டாங்க. ரொம்பவே வந்து ஒரு இழிவான நிலையில இருந்ததுனால கணவன் வந்து தன்னுடைய சொத்துல ஒரு பகுதியை வந்து மனைவிக்கு தரணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ கணவனின் சொத்தில் ஒரு பகுதியை மனைவிக்கு தரணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு கல்வி என்பது உணவுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ பெண்களுக்கு கல்வி என்பது உணவுக்கு சமம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. தமிழில் வெளிவந்த முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம்ன்ற நூல் வந்து இவர் எழுதின நூல் தான். அப்போ தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எதுனா பிரதாப முதலியார் சரித்திரம். அதை எழுதியவர் இவர் தான். இது மட்டும் இல்லாம இசை மற்றும் வீணை வாசிப்புல வந்து சிறந்து விளங்கி இருப்பாரு. இவருக்கு இசை மற்றும் வீணை வாசிக்கிறதுல அதீத ஆர்வம் உண்டு. அதுல வந்து தன்னுடைய திறமையை வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை வந்து எழுதியிருப்பாரு. அதோட தனி பாடல்களும் வந்து நிறைய எழுதியிருக்காரு. இது இல்லாம இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான சில நூல்கள் வந்து என்னன்னு பாருங்க. திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, பெண் கல்வி, நீதி நூல், சித்தாந்த சங்கிரகம். இந்த நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1805 இருந்து 1861 இந்த இடைப்பட்ட காலத்துல நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஆங்கிலத்துல வந்து இருந்திருக்கும். அந்த தீர்ப்புகள் ஆங்கிலத்துல இருந்திருக்கும். அத இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து அதை வந்து ஒரு நூலாக்கி இருப்பாரு. அந்த நூலுடைய பெயர் தான் வந்து சித்தாந்த சங்கிரகம் அப்படின்னு சொல்றோம். எந்த வருஷம் பாருங்க, 1805 இருந்து 1861 இடைப்பட்ட அந்த தீர்ப்புகளை வந்து இந்த நூல்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. இதை வந்து 1862 இந்த நூலை வந்து அவர் வெளியிட்டிருப்பாரு. இது தவிர சுகுண சுந்தரி, பெண் மானம், பெண்மதி மாலை இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள். இவருடைய சமகாலத்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர், கோபாலகிருஷ்ண பாரதியார், மீனாட்சி சுந்தரனார் இவங்கெல்லாம் வந்து இவருடைய சமகாலத்தவர். அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே வந்து இவர்களுடைய நெருங்கிய நண்பர்களும் கூட. ஓகேவா? அப்போ ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியா, ஒரு சிறந்த எழுத்தாளராக, அதோட நீதித்துறையில தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதித்தவரான மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள்
1889 ஆண்டு ஜூலை 21 அன்னைக்கு இந்த உலக வாழ்வை விட்டு வந்து மறைஞ்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.